ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதிலே 1 கப் அளவு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கோங்க. அந்த பொட்டுக்கல்லையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிட்டு, நம்ம வீட்டில் பழைய சாதம் இருக்கும் இல்லையா, அதாவது காலையில் வடித்த சாதம், இப்போ மதியம் ஆனால் எப்படி இருக்கும், சூடு ஆறி போய் அந்த மாதிரி சாதத்தை 1 கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பை எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சாதத்தை அந்த பொட்டுக்கல்ல பவுடர் அரைச்சோம் இல்லையா, அதிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு 2, 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பச்சை மிளகா சேர்த்த வேணாம் அப்படின்னு வச்சுன்னா மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கிட்டு உப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துனதுக்கப்புறம் சோடா உப்பு இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. அது நம்ம சாதம் போட்டதுனால கையில் பிசு பிசு பிசுன்னு ஒட்டுங்க. அதனால் நீங்கள் கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் அதை பிசைஞ்சு விடுங்க. உங்களுக்கு ரொம்ப இறுகலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை பிசைஞ்சுக்கோங்க. ஒட்டுக்கா நீங்கள் தண்ணி ஊற்றிருக்கணும். தண்ணி தெளித்து தாங்க பிசையணும். தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. தண்ணி நல்லா மேலே தெளித்து தெளித்து இப்படி நல்லா பிசைஞ்சு விடுங்க. கையில் அப்பப்போ ஆயில் தடவிக்கோங்க. இல்லைன்னா கையில் நல்லா ஒட்டும் சாதங்கிறதுனால. அதனால அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு போண்டா மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா வடை மாதிரி உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைட்டாக உருண்டை பிடிச்சி அதை தட்டி எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் அமுக்கி விட்டீங்க அப்படின்னாவே வடை ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி வடையை நீங்கள் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும். ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்சமானதாக இருக்கும். வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கடையில் நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டிலேயே உங்கள் கைப்பட செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா ஊற்றி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா வடை, அதை ஒவ்வொன்றா அதில் சேர்த்து எடுத்துக்கணுங்க. அதே போல் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க இதை பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கவே கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். ஆனால் உள்ளார வெந்திருக்காது. அதனால அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. நம்ம இதில் பொட்டுக்கல்லை சேர்த்திருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே போல் வெங்காயம் சேர்த்திருக்கிறதுனால வெங்காயம் வந்து உங்களுக்கு மேலே கரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதோட கரிஞ்ச மாதிரி இருக்காதுங்க. உங்களுக்கு கலர் மட்டும்தான் அப்படி சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கரிஞ்ச டேஸ்ட் வராது. அதனால நீங்கள் தாராளமாக பயப்படாமல் இதை நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். அதே போல் இது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கடையில் நம்ம பருப்பு வடை வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வீட்டில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் நசுக்கி காமிக்கிறேன். ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். கடையில் உங்களுக்கு எப்படி நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக தான் இருக்கும். அதனால் பயப்படாமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. செஞ்சுட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க.